சார் விவசாயி டெய்லி பார்த்து அந்த களை எடுக்கலன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும்? களையை நீங்க விதைக்கல, பயிர் தான் வந்துச்சுங்க, பயிர் வருது. களையை நீங்க எடுக்கலன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் டேஸ்ல பயிரை மடக்கி களை வளர்த்துரும். கரெக்டா? இதை வந்து பயிர் வீணாக்குது. அந்த மாதிரி ஆன்லைன்ல கூட சில விஷயங்கள் வந்து தவறுதலா எக்ஸாகரேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ராங் டைரக்ஷன்ஸ் கொடுத்து சமீப காலமா சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றது நிறைய ஆன்லைன் மூலமா நடந்துச்சு. பிராக்டிகல், அதாவது இன்னும் சொல்ல போனா இந்த ஞானப்படம் என்னன்றதுக்காக முருகன் விநாயகருக்கும் யாரு உலக சுத்தி வர்றது செப்பரேட் வச்சா முருகன் வந்து ஹானஸ்டா உலக சுத்தணும்னு போயிடுவாரு. அவர் போயிட்டு வரதுக்கு விநாயகர் என்ன பண்றாரு? அம்மா அப்பா சுத்திட்டு நான் அம்மா அப்பா தான் உலகம் அவர் கோச்சுக்கு போயிட்டாங்க. ஆனா பாப்புலர் யாரு கிடைச்சிருப்பாரு? முருகன் தான். ஸோ உண்மையானதை எங்க வந்து பாப்புலர் இருக்கிற நிச்சயமா கேட்கணும் சார். சரிங்களா? அந்த மாதிரி ஆன்லைன் மூலமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எக்ஸாகரேட் பண்ணி பயிருக்கு கலைக்கு வித்தியாசம் தெரியாம களம் விவசாயி பயிர் வளைச்சிங்க. இப்ப நடந்த விஷயம் புரிஞ்சுக்காம எதுக்கு சொன்னா ஒரு அரசாங்கம் இருந்து அனுபவம் வாங்குறது ஈஸி கிடையாது சார். பெரிய விஷயம். 40 ஆண்டுகள் நான் காவல்துறை வேலை செய்யறதுன்னு சொன்னா பார்த்த மாற்றத்திலே அவன் நல்லவனும் கெட்டவன் அவன் என்ன நினைக்கிறான் மாற்றத்துக்கு நான் சொல்றோம். அதே மாதிரி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நிறைய விஷயங்கள் கனெக்ட் மாநில அரசாங்கத்துக்கு கனெக்ட் பண்ணாதான் நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம வந்து கேட்டு வாங்கலாம். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா மக்கள் பணிகள் நிறைய செய்யலாம். இது வந்து நிறைய விஷயம். அதாவது நாம சொன்ன மாதிரி தான் நல்ல வியாபாரிகள் கடையில ஒரு சில வியாபாரிகள் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் பிளஸ் மைனஸ் இருக்கு. கெட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க சில பேர். நம்ம வந்து அதை நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டு அவர் மெட்ரோ ட்ரெயின் பத்தி சார் சொன்னாங்க. நல்ல பாருங்க சார், நம்ம இப்ப வந்து எல்லாருமே விவரமானவங்க. மெட்ரோ ட்ரெயின்ல எத்தனை கோச் சார் இருக்கு? 4 கோச் தான். பாத்தீங்கன்னா 4 கோச் பத்தி சைஸ்ல 4 கோச் தான் போகும். அந்த சாதாரண மக்கள் பயணிக்க முடியுதா? ஒண்ணு போனா ஆகாசத்துக்கு போனோம், இல்லைன்னா பாரதத்துக்கு போனோம், டிக்கெட் வாங்க. சாதாரண மக்கள் பயணம் பண்ண முடியுமா? அதை அமைக்கிறதுக்காக கடன் வாங்கி உலக வங்கி கடன் வாங்கி வியாபாரிகள் சாப்பிடுற மாதிரி அவருடைய வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி ப்ராஃபிட் கட் பண்ணி டேட் டைவர்ஷன் போட்டு அந்த இடத்துல டைவர்ஷன் போட்ட இடத்துல அந்த கடை வியாபாரி வாழ்க்கை என்ன வருது? இன்னைக்கு நம்ம அதே வந்து ட்ரெயின் தாம்பரத்துல இருந்து வருது. 12 கோச் ட்ரெயின், பெரிய பெரிய கோச். எவ்வளவு வராங்க சார்? நான் ரயில்வே டிஎஸ்பி போல சொல்றேன். அவங்க 10 நிமிஷம் ட்ரெயின் ஃபுல்லா வராங்க. சாதாரண பாமர மக்கள் 10 ரூபாய் டிக்கெட் வாங்க சார். இந்த மாதிரி கிழங்கு சென்னையை சுத்தி வழிவகுக்கிறது என்ன சார் கஷ்டம்? 12 கோச் 10 நிமிஷம் கிளாக் வைஸ். எப்படின்னா நார்த் மெட்ராஸ் கவர் பண்ணி போந்தமல்லி உதரணம் செங்கல்பட்டு கிளாக் வைஸ் சுத்திட்டே இருக்கணும். எவ்ரி 15 மினிட்ஸ் லேண்டிங் வைஸ்ல ட்ரெயின் சுத்திட்டே இருக்கணும். அப்போ மெட்ராஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த மெட்ரோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பாதாளத்திலையும் சுரங்கத்திலையும் ஆகாசத்திலையும் ட்ரெயின் போகிறது என்ன மேஜிக்கா சார்? என்ன மெத்தையை காட்டுறாங்க சார். இதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கடன் எப்படி கடன் திருப்பீங்க? ஒரு பில்டிங் கட்டிட்டு அதுக்கு லைஃப் ஒன்று இருக்கா சார்? 1 வருஷம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம தலைமுறை இல்லை அன்னைக்கு உடனே விடுவாங்க சார். அப்ப மறுபடியும் ஆரம்பிச்சான். யார் சார் வேலை பண்றது? ஒன்லி கெப்பாசிட்டி சார். அரசியல்வாதி கமிஷன் சார் 30% 40% எதிர்த்தான் கமிஷன். இதுக்கு ஆசைப்பட்டுதான் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது சார். 4 டபுள் ட்ரெயின்ஸ். வளர்ச்சி முக்கியம். இப்போ நம்ம ஒரு வீட்டுல 4 அண்ணன் தம்பி இருப்போம் சார். சின்ன பசங்க ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். விவசாயம் கல்யாணம் ஆயிடுது போது கல்யாணம் ஆகுது பசங்க அந்த வீட்டுல வாழ முடியுமா சார் ஒரே இடத்துல? அது என்ன பண்றோம்? நம்ம பொருளாதாரம் தகுந்த மாதிரி இடம் இருந்தா பக்கத்துல இன்னொரு வீடு கட்டுறதும் இல்ல மாடியில் இன்னொரு வீடு கட்டுறதும் அண்ணாங்க தம்பிங்க இல்ல பின்னாடி இருக்கிறது இந்த மாதிரி தான் சொல்றோம். எதுக்காக நாம் போறோம்? ஸ்பேசியஸ் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், பிரைவசி இருக்கணும். சென்னை நம்ம ஃபுல்லா கடல் சார். நீங்க இன்னும் பொழுது ஹைகோர்ட்டு செக்ரட்டேரியட் எம்எல்ஏ ஆபீசஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் என் மினிஸ்டர் பார்க்க 10 பேர் கால் எடுத்துக்கலாம் சார். இப்படியே வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிண்டில இருந்து பாரிஸ் போறதுக்கு இப்ப 2 வருஷம் ஆகுதா? அடுத்த 10 ஆண்டு சார். இப்படியே போட்டிருந்தா நிலைமை சார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நான் சொன்ன மாதிரி சென்னை அப்படி இருக்கு. உரங்கள் சைடு, செங்கல்பட்டு சைடு, முந்தமல்லி சைடு, காஞ்சிபுரத்துக்கு சென்னை என்னென்ன இருக்கிறோம்னா
ஹைகோர்ட் முக்கியமான அலுவலர்கள் மொத்தத்துக்கு போட்டீங்கன்னா கன்னியாகுமரி ரூட்ல வரவங்க ஃபுல்லா செங்கல்பட்டுல இறங்கி அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே பஸ் இறங்கி போயிடுவாங்க சார். கோயம்புத்தூர் பிராணிகள் வரவங்க பூந்தமல்லி சீவரங்கள் இறங்கி அப்படியே போயிட்டு ஹைகோர்ட் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், எல்லாரையும் நான் பார்த்துட்டு வேலையில முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க சார். அப்போ டிராபிக் கம்மியாகவும் ஆகாது சார். அப்போ மெட்ரோ ட்ரெயின் தேவைங்க சார். சில பேரோட சுயநலத்துக்காக இந்த மாதிரி நடத்திருக்காங்க. ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறேன்.